நற்பவி தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம் நற்பவி நம்பிராஜன் சார் அவர்களே. உங்களை ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு திரும்பவும் உங்களை யூடியூப் சேனலில் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஏஞ்சல் நோட்டு அதை பற்றி முதலாக இங்கே எல்லாருக்கும் தெரிவித்தது நீங்கள் தான். அதன் மூலமாக இங்கே நிறைய பேர் ஏஞ்சல் நோட்டை சேர்த்து நிறைய ஜுவல்ஸ் வாங்கியிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, வீடு வாங்கியிருக்காங்க, சின்ன சின்ன பொருட்கள் வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் காசு சேர்த்து இருக்குதுன்னா இந்த ஏஞ்சல் நம்பராலன்றதை நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த தேவதைகள் ரூபாய் நோட்டு சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு விஷயம்தான். அதாவது முதல்ல அந்த எண்கள் பற்றின விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு அது நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்ட பிறகு அதை அந்த ஏஞ்சல் டைமிங்ஸ்னு சொல்லுவாங்க, தேவதை எண்கள் நேரம் அப்படிங்கிறது. அதை மாதிரி இந்த ரிப்பீட்டர் நம்பர்ஸ், ஃபேன்சி நம்பர்ஸு அப்படின்னு நம்ம சொல்கிறக்கூடியதாக இருக்கும். சில பேர்லாம் 4 நம்பர்ஸ்லாம் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பிரபல நிறுவனங்கள்லாம் பாருங்கள், அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் இதுக்கே அந்த ஃபேன்சி நம்பர் மாதிரியான இது தான் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னாலே அந்த ஃபேன்சி நம்பருக்குன்னு தனியாக அதுக்குன்னு ஒரு தொகை செலுத்தி தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம் சார், நான் கூட கேள்விப்பட்டேன். உங்களோட கார் நம்பர் கூட ஃபேன்சி நம்பர்னு, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. முதல்ல நாம் ஒரு சாமானியராக இருந்து தான் நம்ம ஒரு நிலைக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக அந்த சின்ன வயசுலேயே நமக்கு ஒரு சைக்கிளில் போன நபர் தான். எடுத்தோடனே நம்ம ஒரு மிட்டா மிராசாவோ இல்லை ஒரு பணக்காரவோ ஒரு பொன்னையாராவோலாம் இருந்துலாம் வரல. ஒரு கஷ்டப்பட்டு குடும்பத்தில் இருந்து தான் நாங்கள் வந்தோம். அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு சைக்கிள் அப்படிங்கிறதே சொந்த சைக்கிள் அப்படிங்கிறத விட எனக்கு ஒரு சைக்கிள் எப்படி கிடச்சிதுன்னா, எங்கள் நெருங்கிய உறவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக அந்த தென் மாவட்டங்களில் இருந்தார். அப்போ போலீஸ்காரங்க அப்படின்னா அந்த சில சைக்கிள், திருட்டு சைக்கிள், இந்த மாதிரியான இதெல்லாம் அவங்களோட இதில் அதை பிடிக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு தடவை அந்த சைக்கிள் அவருக்கு கிடைச்சதை நான் அந்த டியூஷன் போகிறதுக்காக நடந்து போவோம். எங்கள் ஊரில் இருந்து மேலகரம்னு ஒரு இடத்துல தான் டியூஷன் போவோம். அது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும் தென்காசியிலேருந்து. அப்போ அதுக்கு நடந்து போகிறத பார்த்துட்டு அவர் அந்த சைக்கிளை முதல்ல எனக்கு அவர் தான் அன்பளிப்பாக கொடுத்தார். அப்போ அந்த அண்ணனுக்கு நன்றி. அப்போவுமே நமக்கு ஒரு ஆதங்கமாக இருக்கும், ஒரு ஏக்கமாக இருக்கும். நம்மளால் ஒரு சொந்தமாக ஒரு சைக்கிள் வாங்க முடியலையே, நமக்கு இந்த மாதிரியான நிலையில் இருக்குமே, பிற்காலத்தில் நம்ம கார் வாங்கணும், அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் அப்போவுமே விதைக்க ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ நாம் 2 வீலர் எடுத்தப்போ கூட அந்த ஏஞ்சல் நம்பரோ அந்த ஃபேன்சி நம்பரோ அதை பற்றின இதெல்லாம் நமக்கு அப்போது தெரியாது. எப்போ நம்ம இந்த ஜோதிடம் சார்ந்து இந்த துறைக்குள்ளே வந்த பிறகு, இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே வந்த பிறகு தான் அந்த ஏஞ்சல் நம்பருங்கிறதே தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு கார் வச்சுருந்தேன், ஜைலோ அப்படின்னு. அந்த கார் நம்பரு கூட 4687 அப்படிங்கிற மாதிரி வரும். அப்புறம் 2 வீலருமே அப்போல்லாம் நம்ம ஃபேன்சி நம்பருக்கு காசு கொடுத்து வாங்கணுமே அப்படிங்கிறதுக்காக வர நம்பர் வரட்டும்னு விட்டது தான். ஆனால் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நான் 2வது முறையாக கார் வாங்கும்போது கண்டிப்பாக அந்த ஃபேன்சி நம்பரில் நம்ம ஏஞ்சல் நம்பரில் தான் எடுக்கணும்னு என்னுடைய வண்டி வாகனமே அதோட எண்ணே 2222 அப்படிங்கிற மாதிரியான எண் தான் எடுத்தேன். அதில் நமக்கு அந்த தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். அதில் அந்த அல்ஃபபெட்டுக்கும் அந்த எண்கள் இருக்கும். அது எல்லாம் சேர்த்து நம்ம வாகனத்துக்குன்னு நம்மளுடைய ராசி லக்னம், நம்ம 4ஆம் பாவம் 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட கிரகம், அது சார்ந்த எண்களை வைக்கும்போது அந்த
எண்கள் மூலமாக நமக்கு நிறையா வந்து ஒரு மணி மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும். நன்றி சார். உங்களோட வாழ்க்கை பயணத்தில் உண்மையாக நடந்த நிகழ்வுகளை இதை எப்படி ஃபாலோ பண்ணி ஜெயிக்கணுன்றத நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து வர வீடியோஸில் எல்லா விஷயங்களையும் பார்ப்போம். உங்களை மாதிரியே நாங்களும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு உங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லோருக்கும் தேவை. நன்றி, வணக்கம். அப்படியே ஆகட்டும். நன்றி, மகிழ்ச்சி.